சுக்கி நீ எல்லாமே வாங்கிட்டியா? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டேன், ஆனால் இன்னும் வரல. நானும் சோட்டுவும் ஆர்டர் போட்டோம், ஆனால் இன்னும் வரல தெரியுமா? எப்போ வரும்னே தெரியல. அக்கா, இந்த வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆமாம், நாங்கள் தான் போட்டோம். 5 நாளுக்கு அப்புறமே வந்துருன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, இப்போ தான் வருது. சாரிம்மா, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்தாங்கம்மா, பார்சல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரி நான் பார்க்குறேன். ஆனால் என்ன பாக்ஸ் இப்படி இருக்கு? ஒழுங்காவே பேக் பண்ணாமல் வெளியிலலாம் ஓப்பனாக வச்சிருக்கீங்க. பாக்ஸே கிழிஞ்சிருக்கு. உள்ளே இருக்க பொருள் டேமேஜ் ஆனால் என்ன பண்ணுறது? எல்லா பார்சலோடையும் ஒன்னா வர்றதுனால பார்க்க அப்படி இருக்குமா. பொருள்லாம் எந்த டேமேஜும் ஆயிருக்காது. கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. சரிம்மா, நான் வரேன். என்ன இது, பார்சல் ஒழுங்காக க்ளோஸ் ஆகவே இல்லை. இப்படி ஓப்பனில் இருக்குது. உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்குமா இல்லை மிஸ் ஆகிருக்குமான்னு வேற தெரியல. எல்லாத்தையும் செக் பண்ணணும் போல இருக்கு. அம்மா, ஸ்கூல் திங்ஸ் எல்லாமே வந்துருச்சா? ஐயா ஜாலி. ஹே, இங்கே பார்த்தியா சுக்கி, திங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இவன் என்ன பண்ணுறான்? சோட்டு, ஃபோன் பார்த்தது போதும், இங்கே வா. நம்ம ஆர்டர் போட்டோம்ல, அந்த திங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஹே, பார்சல் வந்துருச்சா? நானும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இரு குடுகுடுன்னு வந்துடுறேன். ஹே, எங்க தள்ளிப்போ. டேடி நில்றா, நானும் வரேன். உங்ககிட்ட சொல்ல வந்தேனே, என்னையே கூப்பிடாம போற. இரு, நானும் வந்து பார்க்குறேன். பசங்களா, 2 பேரும் அவசரப்படாதீங்க. முதல்ல நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லா பொருளும் மிஸ் ஆகாமல் வந்திருக்கான்னு பார்க்கணும். டேமேஜ் எதுவும் இல்லாமல் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். சரியா? சரிங்கம்மா, நீங்கள் எடுத்து கொடுங்க. நாங்கள் சொன்ன திங்ஸ் எல்லாம் இதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஹே சுக்கி, நீயும் பாரு. நான் இந்த தடவை நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். ஹை ஜாலி ஜாலி. நேத்து தான் என்னோட திங்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஹை ஆன்ட்டி ஓபன் பண்ணிட்டாங்க. பசங்களா, 2 பேருக்கும் தனித்தனியாக 2 பார்சல் வந்திருக்கு. 2 கவரில் இருக்குது. நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பசங்களா. ஹை, நல்லா பெரிய கவரில் தான் வந்திருக்கு. எல்லா திங்ஸும் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கவர் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அம்மா முதல்ல நான் ஓப்பன் பண்ணுறேம்மா. இதுதான் என்னோட கவர்னு நினைக்கிறேன். நான் எல்லோ கலர் பாக்ஸ் ஆர்டர் போடல. சரி ஒரு ஆளாக ஓப்பன் பண்ணுங்க. மல்லி, நீயே முதல்ல ஓப்பன் பண்ணு. உன் பொருள் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பாரு. சரிம்மா. ஹே மல்லி, என்னடி இது? வீட்டுக்கு கிளாக் வாங்கி வச்சிருக்க. உனக்கு ஸ்கூல் திங்ஸ்லாம் வாங்குன்னு சொன்னால் கிளாக் மாதிரி ஏதோ வாங்கி வச்சிருக்க. வீட்டில் தான் 1க்கு 2 அலாரம் கிடக்கே. இது வேற எதுக்கு? அம்மா, இது அலாரம் கிடையாது. இங்கே பாருங்கள், இது ஷார்ப்னர்மா. சைடில் ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் பெரிய பென்சிலும் ஷார்ப் பண்ணிக்கலாம், சின்ன பென்சிலும் ஷார்ப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது டிஃபன் பாக்ஸு. இந்த மாதிரி யூனிக்கான இருக்கிற திங்ஸை தான் நான் பார்த்து ஆர்டர் போட்டேன். பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கிளாக்கா இல்லை ஷார்ப்னரானே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது சூப்பரான ஒரு டைரி தான். இது ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். இது நம்ம நோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேஜஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கினேன். ஹே மல்லி, எல்லாமே ஓகே. இது என்ன பர்கர் மாதிரி இருக்கு? எல்லாத்துலயும் சாப்பிடுற பொருள் தானா? ஹே, இது பர்கர் மாதிரியே இருக்கிற டிஃபன் பாக்ஸு. அது மட்டும் இல்லை, இது கீழே இருக்கிற அந்த மூடியை நம்ம ஷார்ப்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. இது என் கண்ணில் பட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அப்பா கிட்ட உடனே ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன். சரி மல்லி, அதான் நீ ஆல்ரெடி நிறைய ஸ்டாம்ப் வச்சிருக்கல, திரும்ப எதுக்கு ஸ்டாம்ப் வாங்கி வச்சிருக்க? அம்மா, என்கிட்ட சூப்பர்னு போட்ட ஸ்டாம்ப் இல்லைம்மா, அதனால தாம்மா ஒன்றேன்னு அப்பா கிட்ட சொன்னேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் தான் என்னோட ஃபேவரட். இது எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மா, போன தடவை வாங்கும் போது வயலட் கலர் வாங்கணும்ல, அதனால் இந்த தடவை நான் பிங்க் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் நிறைய பென்சில் வச்சுக்கலாம். சைடில் ஷார்ப்னர் வந்துடும், அபாக்கஸும் வந்துடும். செமையாக இருக்குமா. அடுத்தது இந்த ட்ராயிங் நோட் ஒன்று வாங்கிக்கிட்டேம்மா. இதில் நான் சூப்பராக ட்ராயிங் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த நோட்டு. வெளியில் எனக்கு பிடிச்ச மாதிரி மிக்கி மவுஸ். சரி எல்லாமே தேவையான நோட்டெல்லாம் வாங்கிட்டல. திரும்பலாம் மறுபடியும் கடையில் வாங்கி கேட்டுட்டு இருக்காத. நோட்டு எல்லாமே உன்னை பார்த்து போட சொல்லிட்டேன். எல்லா நோட்டும் வாங்கிக்கோ. அது இல்லாமல் ஸ்கூல்லேயும் உனக்கு நோட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. எல்லாமே சேர்த்து தான் ப்ரௌன் ஷீட் போடணும். இப்போதைக்கு வந்திருக்கிற எல்லா நோட்டையும் வச்சுருங்க. அம்மா, இவ பாருங்களேன். இவகிட்ட பஞ்சிங் மிஷின்லாம் நிறைய இருக்கு. திரும்பவும் 2 வாங்கி வச்சிருக்கா. என்கிட்ட இல்லவே இல்லைம்மா, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அதனால தாம்மா நான் அது 2 மட்டும் வாங்கினேன். அடுத்தது இது என்ன தெரியுமாம்மா? எரேசர் தான். எரேசர்லேயே இந்த மாதிரி மாடலாக நிறைய வருது. அதனால இந்த மாதிரி ஒரு எரேசர் நான் இந்த தடவை சொல்லி வாங்கிக்கிட்டேன். இதில் நிறைய இருக்கும். அது ஃபுல்லாக முடிகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அது இல்லாமல் இந்த பேக் எரேசர் ஒன்று வாங்கிக்கிட்டேன். என்னோட பெரிய பேக் மாதிரியே குட்டி எரேசர். அடுத்தது இது பூட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் இதுவும் ஷார்ப்னர் தான். எல்லாமே இந்த தடவை யூனிக்காக வாங்கியிருக்கேன். அடுத்தது கிராஃப்ட்லாம் செய்யும் போது கட்டர் தேவைப்படும்ல, அதனால ஒரு கட்டரு. அப்புறம் என்னோடய பேக்கில் மாட்டி வைக்கிறதுக்காக ஏஞ்சல் மாதிரி இருக்கிற ஒரு கீ செயினும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேம்மா. அப்புறம் இதான் ஹைலைட்டு, என்னோட பேகு. மல்லி, அந்த பேக்கை கொடு. இந்த பேக் ரொம்ப அதிகம்னு சொன்னார் அப்பா. இந்த பேக் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறேன் ஒரு தடவை. குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஜிப்பு கூட நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸ்பேஸும் நல்லா இருக்குது. வெளியிலையும் நீ கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம் போல். நல்லா இருக்கு மல்லி உன்னோட பேகு. கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சச்சோ மல்லியக்கா, என்னது இது? இன்ஜெக்ஷன்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க?
ஹே சுக்கி, இது இன்ஜெக்ஷன் கிடையாது, இன்ஜெக்ஷன் மாடலில் இருக்கிற பென்னு தான். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, அதனால நான் இந்த மாதிரி ஒரு பென்னு வாங்கிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்த உடனே. அடுத்தது இந்த குட்டி ட்ராலி பேக்கு, இதை வந்து கொஞ்சம் என்னோட திங்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இது நல்லா இருந்துச்சு. எல்லாமே அப்பா சொன்ன 2000குள்ளே தான் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தியா, இந்த எல்லா திங்ஸுமே வாங்கும் போது இதுவும் ஒரு ஆஃபரில் இருந்தனால இதையும் சேர்த்து வாங்கிட்டேன். இது ஃபுல் செட்டு. இதில் பென் ஸ்டாண்டு, அது கூடவே பென்சிலு எல்லாமே சேர்ந்தே வரும். நான் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன், இப்போ தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு ஷார்ப்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு ஸ்கேல் இருக்குது. அப்புறம் ஒரு பென்சில் செமையாக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் ஒரு சிசர் ஒன்று இருக்குது. அப்புறம் இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு சூப்பராக ஒரு பென் ஸ்டாண்டு. உள்ள ஒரு எரேசரும் இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. ஹோ, இந்த எல்லா ஐட்டம்ஸும் 2000லே வாங்கிட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா நான் பேக் மட்டுமே 1000க்கு வாங்கிட்டேன். ஆனா நீங்க வாங்குன எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. டே சோட்டு, அப்பா சொன்ன 2000ல மல்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா திங்ஸுமே வாங்கிட்டா. நீயும் அந்த 2000ல எல்லா திங்ஸும் வாங்கியிருக்கியான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணு. அம்மா, நானும் அதே பட்ஜெட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா திங்ஸும் வாங்கிட்டேம்மா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸுக்காக தான்மா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸு செம்மையாக இருக்கும் தெரியுமா? இந்த பாக்ஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணலம்மா. போன தடவை யூஸ் பண்ணதை விட கார் மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் இந்த தடவை தான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கேன். செம்மையாக இருக்குது. நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கலாம், பென்சில் எல்லாமே. அப்புறம் சைடில் ஷார்ப்னரும் இருக்குது. இங்கே பார்த்தியா மல்லி, உன் பாக்ஸை விட என் பாக்ஸ் செம்மையாக இருக்குல்ல? இங்கே பாரு சோட்டோ, இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. உன்னோட பாக்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, மல்லியோட பாக்ஸ் மல்லிக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சரியா? அவகிட்டே எதுக்கு வம்பிழுக்கிற? அடுத்தது என்ன, இந்த கீச்செயின் தான் நீ வாங்கினியா? நல்லா தான் இருக்குது, உன் பேக்கில் மாட்டி வச்சுக்கோ. இது என்னடா திறக்கவே முடியல, எப்படிடா திறக்கிறது இது? அம்மா, இந்த மாதிரி கீழேருந்து எடுத்தா ஓப்பன் ஆகும்மா. இது டிஃபன் பாக்ஸு, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போக கூட யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டைட்டாக க்ளோஸ் ஆகும். அப்பா தான் எனக்கு இதை பார்த்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உடனே ஆர்டர் போட சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, கேம் விளையாடுற மாதிரியே இருக்கா. ஆனால் இது கேம் விளையாடுறது கிடையாது. இது ஒரு ஷார்ப்னர். சைடில் ஹோல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஷார்ப் பண்ணிக்கலாம். சோட்டு அண்ணா, நீங்க வாங்கியிருக்கிறது ரொம்ப வித்தியாசமா எல்லாமே சூப்பரா இருக்கு. மல்லிகா வாங்குனதும் அதே மாதிரி தான், எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. நீங்க வாங்கியிருக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போன கடையை எனக்கு சொல்றீங்களா? நானும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடையில போய் இதே மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்க போறேன். நான் வாங்கினது எல்லாமே நார்மலா தான் இருக்கு தெரியுமா? மல்லி, நாங்கள் கடையில் போய் வாங்கலை, நாங்கள் அப்படியே டேரெக்டாக ஆர்டர் போட்டுட்டோம். ஆனால் அந்த கடை ஒரு 2 ஊர் தள்ளி இருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னார். அங்கே வேணால் நான் சொல்கிறேன், நீ வேணா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு வா. எங்கள் அப்பா கிட்ட கேட்டு நான் உனக்கு அட்ரஸ் சொல்கிறேன், சரியா? அங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தியா, பென்சில் கூட செம்மையாக எனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பென்னு பார்க்க செம்மையாக இருந்ததுன்னு வாங்கிட்டேன். ஆனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அம்மா, இது எனக்கு அப்புறமா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கம்மா, நான் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். சரி சோட்டோ, அது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது பேக் எடு பார்ப்போம். இந்த பேக்கை தான் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சுடா. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. உன்னோட புக்கு, நோட்டு எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்குது. ஆனால் என்ன, சைடில் வாட்டர் கேன் வைக்க தான் இடம் இல்லை. என்னடா இது சாக்லேட் மாதிரி இருக்குது? அம்மா, இது சாக்லேட் இல்லை, இது ஹைலைட்டர் தான். பார்க்க சாக்லேட் மாதிரியே இருந்துச்சு. ப்ராங்க் பண்ணலாம் யூஸ் ஆகும்ல, அழகாக இருக்குமா இது. அடுத்தது இதுவும் கீச்செயின் தான். இந்த கீச்செயின் பார்த்தீங்களா, லைட் எரியும். நார்மல் கீச்செயின் கிடையாது, கீழே லைட்டு போட்டால் செம்மையாக லைட் எரியும். என்னடா சோட்டோ, நீ நிறைய கீச்செயினாகவே வாங்கி வச்சிருக்க. இந்த கீச்செயின்லாம் என் கண்ணில் படவே இல்லையே. இது நல்லா இருக்குடா. இதை நான் பார்த்துருந்தேன்னா நானும் ஒன்று ஆர்டர் போட்டிருப்பேன். டே சோட்டோ, எனக்கு இது கொடுக்குறியா? நீயே பார்த்துருக்கலாம்ல. சரி, அப்பா இது மாதிரி உனக்கு இன்னொன்று வாங்கி தர வரைக்கும் நம்ம 2 பேருமே இது யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? சரி, அடுத்தது என்னோட பொருள் என்னது? இங்கே பாரு, நீ மட்டும்தான் இந்த அலாரம் வாங்கினேன்னு நினச்சியா? நானும் அப்பா கிட்ட சொல்லி க்ரீன் கலரில் இதே மாதிரி ஒன்று போட்டுட்டேன். இது பார்க்க அலாரம் மாதிரியே அம்மா ஏமாந்துட்டாங்கல்ல. ஆனால் அம்மா, இது வந்துட்டு ஷார்ப்னர் தான். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நானும் வாங்கிட்டேன். அதெல்லாம் வாங்கினேன், ஓகே. இது என்னது, பஞ்சிங் மிஷின் நீ திரும்ப வாங்கி வச்சிருக்க? இப்போ தானே மல்லியை சொன்ன அவகிட்ட நிறைய இருக்குன்னு. உங்ககிட்ட நிறைய இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீயும் வாங்கின? அம்மா, என்கிட்ட இருக்கு, ஆனால் இந்த டெடிபியர் ஷேப்லையும் ரவுண்ட் ஷேப்லையும் இல்லை, அதனால தாம்மா வாங்கினேன். அது 2 இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமா, அதுக்கு தாம்மா. அடுத்து இங்கே பார்த்தீங்களா, அவள் பெரிய எல்லோ கலரில் பென்சில் பாக்ஸ் மாதிரி வாங்கினால அந்த ரேட்டுக்கு நான் இந்த யூனிகார்ன் பாக்ஸாக வாங்கிக்கிட்டேன். இதில் நான் வந்து நிறைய திங்ஸ்லாம் வச்சுப்பேன். அப்படியா? அப்போ நல்லா தான் இருக்குது. அப்போ புது திங்ஸ்லாம் நிறைய எடுத்து உடனே யூஸ் பண்ணிடாமல் அதில் போட்டு வச்சுக்கோ. அப்பப்போ ஒன்று காலியானதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. அந்த பேக்கில் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருந்துச்சு. சரி, இது என்னது, இதுவும் ஹைலைட்டர் தானா? நான் கூட வாட்டர் கேன் தான் இவ்வளோ பெருசாக வாங்கியிருக்கேன்னு நினச்சேன். தண்ணி நிறைய குடிக்கணும்னா இவ்வளோ பெரிய வாட்டர் கேன் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் உனக்கு. என்னடா இது, சிலிண்டர் மாதிரி வாங்கி வச்சிருக்க? ஆன்ட்டி, இது சிலிண்டர் இல்ல, இதுவும் ஷார்ப்னர் தான்.
சோட்டு அண்ணா இதே மாதிரி நானும் ஒண்ணு வாங்கினேன். இது மாதிரி என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. அடுத்து என்ன வாங்குனீங்க? ஓ இது என்ன ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கு. அதே மாதிரி இருக்கு ஷார்ப்னரா. அதுவும் அழகா இருக்கு. ஸ்கேல் கூட வாங்கியிருக்கீங்க. ஆனா மல்லியக்காவும் இதே மாதிரி ஸ்கேல் வச்சிருந்தாங்க. ஆனா ஓபன் பண்ணல. ஆனா நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. உள்ள இவ்ளோ ஷேப்ஸ் வருமா? செமையா இருக்கு. இதுல சூப்பரா ஷேப்ஸும் வச்சுக்கலாம். லாங் சைஸ் ஸ்கேலாவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சிக்கி, அதனால தான் நான் அது வாங்கினேன். அடுத்தது அம்மா இதை பார்த்தீங்களா, இது ட்ராலி பேக் மாதிரியே இருக்கா. நம்ம ட்ராலி பேக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இங்கே பாருங்கள், இந்த ட்ராலி பேக் வாங்கினோன்னா ஒரு எரேசர் ஃப்ரீ. எப்படி இந்த சைடில் பார்த்தீங்களா ஒரு ஷார்ப்னரும் ஃப்ரீ. ஆக மொத்தத்தில் இது ஷார்ப்னர் அண்ட் எரேசர் தான். அது கழட்டி வச்சிட்டோன்னா நம்ம ட்ராலி பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்து வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களாம்மா? சூப்பர் தான். 2 பேரும் பார்த்து தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க போல இருக்கு. எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு தான். எல்லாம் நல்லா இருக்கு. நோட்லாம் கரெக்டாக வாங்கினியான்னு செக் பண்ணிக்கிறேன் இரு. இதெல்லாம் வாங்குறது பெருசு இல்லை. நோட்டு ஒழுங்காக இல்லைன்னா தான் அப்புறம் திரும்ப போகிற மாதிரி ஆகிடும். நான் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஓகே, உனக்கு தேவையான எல்லா நோட்டும் இருக்குது, கரெக்டாக வாங்கியிருக்கேன். ஆனால் ஸ்கூல்லேயே இன்னும் நோட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நானும் அப்பாவும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லா நோட்டுக்கும் உட்காந்து ப்ரௌன் ஷீட் போடணும். சரியா? எல்லா நோட்டும் கரெக்டாக தான் இருக்குது, எடுத்து வச்சிடலாம். அம்மாம்மா இருங்க, இனிமேல் தான் முக்கியமான ஐட்டம் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கால்குலேட்டர். இது இல்லாமல் என்னால் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா. ஆனால் நான் இதை வச்சு கற்றுக்கிட்டு நிறைய மேக்ஸு சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? சரிடா, நீ மேக்ஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கோ. மல்லி உனக்கும் வேணா யூஸ் பண்ணிக்கோ. அம்மா நான் கால்குலேட்டர் இல்லாமே சூப்பராக போட்டுருவேம்மா. அம்மா அவள் சும்மா சொல்கிறா, அவள் கால்குலேட்டர் இல்லாமலாம் போட மாட்டா. சரி, 2 பேரும் மாற்றி பேசாதீங்க. எல்லாம் வாங்கிட்டு முக்கியமான ஐட்டம் வாங்காம விட்டுட்டீங்க பாருங்கள். நான் இதை ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். எப்படியும் நீங்கள் ப்ரௌன் ஷீட் பற்றி ஞாபகம் இருந்திருக்காது. அதனால நல்லா நிறைய ரோல் இருக்கிற மாதிரி நிறைய ஷீட் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு நோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போட்டுருவோம். சரியா? இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. நான் ப்ரௌன் ஷீட்டே போட்டு வச்சுட்டேன். எங்க மம்மி போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்களே சீக்கிரமா போட்டுருங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வாங்கின எல்லா திங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறதுக்கு நீங்களும் பேக் எல்லா திங்ஸும் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள் பசங்களா. நாங்கள் வாங்கியிருக்கிற இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. பாய்.